வணக்கம் 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 நண்பர்களே. கொடநாடு கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் சமீப காலமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டியளித்து வந்துட்டுருக்கிறாரு. மேலும் அவர் பேட்டியளித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொடநாடு கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரியும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மனுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை குலைக்கும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிரிகளின் தூண்டுதலாக தனபால் இதுபோல் பேட்டிகள் அளித்து வருவதாக மனுவில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. கொடநாடு வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக கைது செய்யப்பட்ட தனபால் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி ஜாமீன் பெற்றுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன் வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறதா தகவலானது வெளியாயிருக்கு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.